Hi everyone, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 5 continuity and differentiability ல derivatives of implicit functions. So, last video ல நம்ம exercise 5.2 complete பண்ணிட்டோம். So, இப்போ next exercise க்கு போறதுக்கு முன்னாடி அதோட introduction கொஞ்சம் பார்த்துக்கலாம். So, exercise 5.3 is based on basically two topics, that is derivatives of implicit functions and derivatives of inverse trigonometric functions. So, இந்த வீடியோல நம்ம first topic cover பண்ண போறோம், that is derivatives of implicit functions. So, first implicit function na என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. So, இங்க நான் ரெண்டு functions எடுத்துர்க்கேன், ரெண்டு equations எடுத்துர்க்கேன். ஓகேவா? First equation is x minus y minus pi equal to 0. ஓகேவா? So, இங்க பாத்தீங்கன்னா x is independent variable and y is dependent variable on x. ஓகேவா? So, இதோட மீனிங் தெரியும்ல உங்களுக்கு, நம்ம x ஓட வேல்யூ சேஞ்ச் பண்ண y ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதுதான் y is dependent on x. ஓகேவா? So, இந்த equation நம்ம எப்படி எழுதிக்கலாம்? y equal to x minus pi எழுதிக்கலாமா? புரிஞ்சுதா? minus y இந்த சைடு வந்துச்சுன்னா y ஆயிரும். So, y equal to x minus pi எழுதிக்கலாம். So, நம்ம dependent variable தனியா பிரிச்சு equationக்கு ஒரு சைடில் எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகேவா? So, y equal to formula எடுத்துட்டு வந்துட்டோம், where this is a function of x. ஓகேவா? So, இது எப்படி எழுதிக்கலாம்? நம்ம f of x எழுதிக்கலாம். So, y equal to f of x formula நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா? f of x means this is a function of x. ஓகேவா? இங்க x மட்டும் தான் இருக்கு, வேற எந்த வேரியபிளும் கிடையாது, கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? வேரியபிள் is only x. So, y equal to f of x formula நம்மளால எடுத்துட்டு வர முடியுது. So, this type of functions are called explicit functions. ஓகேவா? So, இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணது எல்லாமே explicit formல இருக்கிற functions தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். And இது ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? differentiating with respect to x dy by dx equal to அப்படின்னு வந்துரும். ஓகேவா? ஈஸியாக வந்துரும். பட் இங்கே நம்ம படிக்க போகிறது செகண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், தட் இஸ் implicit. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இதில் y is dependent variable, பட் y-ஐ நம்ம தனியாக பிரித்து ஈக்குவேஷனுக்கு ஒரு சைடில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப கஷ்டம், அதனால நம்ம என்ன சொல்லுவோம், இதை this is implicit function. ஓகேவா? dependent variable y cannot be separated to one side of the equation. So, these type of equations are called implicit and நம்ம இந்த எக்ஸசைஸில் இதுதான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த equations எப்படி சால்வ் பண்ணாலும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் போகலாம் எக்ஸாம்பிள் நம்பர் 24க்கு. ஸோ எக்ஸாம்பிள் 24 என்ன பாருங்கள், x minus y equal to pi. ஆக்சுவலி இது explicit function தான், இந்த நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்ல அதே மாதிரி தான் explicit. y can be separated to one side of the equation. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், y equal to x minus pi எழுதிட்டு நீங்கள் எப்பவும் சால்வ் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். பட் நம்ம இங்கே எந்த மாதிரி implicit எந்த மாதிரி சால்வ் பண்ணுவோமோ அந்த மாதிரி சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராக்டிஸும் ஆயிரும். ஓகேவா? ஸோ implicit ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் the given equation on both sides by x. ஓகேவா? both sides ரெண்டு சைடுமே நம்ம differentiate with respect to x பண்ணுவோம். ஓகேவா? differentiate with respect to x. ஓகேவா? with respect to x. ஸோ என்ன ஆயிடுவது, d by dx of x minus d by dx of y equal to d by dx of pi. ஓகே, ஸோ pi உங்களுக்கு தெரியும், it is a constant. ஸோ இது என்ன ஆயிரும், கான்ஸ்டன்ட்டோட டிஃப்ரென்சியேஷன் இஸ் 0. ஓகேவா? ஸோ இங்கே சிம்பிளி 0 வந்துருச்சு. இங்கே இது என்னது, d by dx of x மீன்ஸ் dx by dx. கரெக்டா? ஸோ dx இஸ் என்னது 1, கேன்சல் ஆகிடும், இட் இஸ் 1 மைனஸ் இது என்னாகும் dy by dx. ஓகேவா? ஸோ இது எதுவுமே பண்ண முடியாது, dy by dx அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், ஃபைன் dy by dx தான் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சைட் பொசிஷனாக இது பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ dy by dx equal to 1. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே நிறைய பேருக்கு டவுட் என்ன இருக்கும், பையோட வேல்யூ நம்ம எப்போவுமே என்ன எடுப்போம், பை ஈக்குவல் டு 3.14 எடுப்போம். பட் சில இடத்துல பை ஈக்குவல் டு 180 டிகிரியும் எடுப்போம். ஸோ பையோட வேல்யூ 3.14 இல்லைனா 180 டிகிரியா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இட் இஸ் பையோட வேல்யூ எப்போவுமே 3.14 தான். பட் இங்கே 180 டிகிரி எதுக்கு எடுக்கிறோம் நம்ம, பிகாஸ் பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? தட் இஸ் pi radian equal to 180 degree. அது எப்படி எழுதிக்கலாம், 3.14 radian equal to 180 degree. ஓகேவா? இதுதான் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுப்போம், 1 meter equal to 100 centimeter எடுப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே 3.14 radian equal to 180 degrees. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர் ஆர் போத்
யூனிட்ஸ் ஆஃப் மெஷரிங் டிஸ்டன்ஸ் ஓகேவா. அதே மாதிரி இங்கே ரேடியன் அண்ட் டிகிரி போத் ஆர் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் த ஆங்கிள் ஓகேவா. ஸோ ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு ரெண்டுமே யூனிட்ஸ். நம்ம ரேடியன்ஸ்லேயும் மெஷர் பண்ணலாம், டிகிரிஸ்லேயும் மெஷர் பண்ணலாம். 3.14 ரேடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ஓகேவா. அதுதான் மீனிங். அண்ட் இங்கே அதே மாதிரி தான் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் எழுதுறோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே 1க்கு பதிலாக நான் என்ன எழுதிருக்கேன் 3.14, இங்கே 100க்கு பதிலாக 180 டிகிரி. புரிஞ்சுதா? 1 மீட்டரில் 100 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி 3.14 ரேடியன்ஸில் 180 டிகிரிஸ் இருக்கும். புரிஞ்சுதா? பட் பையோட வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 3.14 ஓகேவா. இட் இஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ ஓகேவா, அப்ராக்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பட் இந்த இடத்துல போத் நம்ம எதை எடுத்தாலும் நம்மளுக்கு இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஓகேவா. 3.14 இஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் நம்ம டிகிரிஸில் எடுத்தாலும் 180 டிகிரிஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 0 தான் வரும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் நம்பர் 25, y plus sin y equal to cos x. இங்கே இது implicit function because y cannot be separated ஓகேவா to one side of the equation. So this is an implicit function. So இதை எப்படி சால்வ் பண்ணணும், differentiate both sides with respect to x ஓகேவா. both sides differentiate பண்ணும்போது ஒரு தனித்தனியாக நம்ம டேர்ம்ஸை differentiate பண்ணுவோம் ஓகேவா. d by dx of whole இருக்கும், அது நம்ம பிரித்து எழுதிக்கலாம். இதோட differentiation plus இதோட differentiation ஓகேவா. that is d by dx of y plus d by dx of sin y ஓகேவா equal to d by dx of cos x ஓகேவா. ஸோ ஒரு வேல்யூஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இது அப்படியே தான் இருக்கும். dy by dx remains the same and differentiation of sin y, sin yக்கு என்னது cos y வரும். and இங்கே நம்ம differentiating with respect to x பண்ணுறோம். இங்கே வேரியபிள் y இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், y differentiate பண்ணுவோம் with respect to x, that is dy by dx ஓகேவா. ஸோ equal to இங்கே cos x, cos x ஓட டிஃப்ரென்சியேஷன் என்னது மைனஸ் sin x. ஸோ இங்கேயும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு அகெயின் எக்ஸ், தட் இஸ் dx by dx. பட் அது கேன்சல் ஆகிடும், அதனால 1 வந்துடும் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் dy by dx, இங்கேயும் dy by dx இருக்குது. ஸோ நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ என்ன வரும், dy by dx into 1 plus cos y ஓகேவா equal to minus sin x. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், dy by dx வேணும். ஸோ dy by dx equal to minus sin x whole divided by 1 plus cos y ஓகேவா. ஸோ this is the answer. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் ஞாபகம் என்ன வச்சுக்கணும், இந்த டினாமினேட்டர் எப்போவுமே 0 ஆகக்கூடாது. பிகாஸ் சம்திங் பை 0 இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ நம்மளுக்கு இன்ஃபினிட்டி வரக்கூடாது. ஸோ திஸ் டேர்ம் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ 1 plus cos y is not equal to 0. That means cos y is not equal to minus 1 ஓகேவா. ஸோ cos y ஓட வேல்யூ minus 1 இருக்கக்கூடாது. ஸோ cos y எப்போ minus 1 இருக்கும் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இங்கே காஸோட வேல்யூ தட் இஸ் 0ல் என்ன வரும், இட் இஸ் 1 ஓகேவா. இங்கே போகும்போது 0 ஆயிரும், பை பை 2ல் இட் பிகம் 0. அண்ட் இங்கே மைனஸ் பையில் என்ன ஆகும், இட் பிகம்ஸ் -1 ஓகேவா. இட் பிகம்ஸ் -1 இன் பை. அண்ட் அகெயின் 3 பை பை 2க்கு வரும்போது அகெயின் 0 ஆயிரும் ஓகேவா. திஸ் இஸ் 3 பை பை 2. ஸோ அகெயின் இங்கே 2 பைக்கு போகும்போது அகெயின் இதோட வேல்யூ 1 ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் இதோட வேல்யூ -1 ஆகுது ஓகேவா. ஸோ இது என்ன வேல்யூஸ், பையோட வேல்யூஸ், பட் ஆட் நம்பர் ஓகேவா. 2 பை இங்கே வரும், 3 பை இங்கே வரும், 4 பை இங்கே வரும், 5 பை இங்கே வரும். ஸோ ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை ஓகேவா. ஸோ ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை நம்ம எப்படி எழுதுவோம், y is not equal to 2n plus 1 pi ஓகேவா. இதுதான் ஆட் மல்டிபிள்ஸ். பிகாஸ் 2n is even number. அதில் ஒன்று ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும், ஆட் நம்பர் வரும். இது கரெக்ட் தானே, நிறைய வாட்டி நம்ம படிச்சிருக்கோம். 2n is even, 2 into something is even தானே தெரியும் நம்மளுக்கு. ஸோ this is even plus 1 is odd. ஸோ this is an odd multiple of pi ஓகேவா. ஸோ y வந்துட்டு odd multiple of pi-ஆக இருக்கக்கூடாது. அப்போ தான் cos y -1 வராது ஓகேவா. அப்போ தான் this value is not equal to 0. then the derivative is defined ஓகேவா. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ்லேயும் இதே மாதிரி இருக்க கொஷின்ஸ் பார்த்துக்கலாம். எக்ஸசைஸ் 5.3 கொஷின் நம்பர் 1 பாருங்கள். 2x plus 3y equal to sin x ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு இது எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் தான், y can be separated. பட் ஸ்டில் நம்ம இதே மெத்தடில் சால்வ் பண்ணலாம், இம்ப்ளிசிட் மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பிரிச்சுக்கலாம், y ஈக்குவல் டு சம்திங் நீங்கள் கொண்டு வரலாம், அது வச்சு கூட நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பட் ஸ்டில் நம்ம இதே மெத்தடில் சால்வ் பண்ணலாம் ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸசைஸில் பண்ணும்போது. ஸோ என்ன ஆயிரும், d by dx of
இங்கே 2 இருக்குது. ஸோ 2 நான் கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கிறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி 3 வெளியே வச்சுக்கிறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ். ஓகேவா? ஸோ இது என்ன ஆயிரும்? 2 அப்படியே இருக்கும். டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் பிகம்ஸ் 1. ஓகேவா? ப்ளஸ் 3 dy by dx அப்படியே தான் இருக்கும். ஈக்குவல் டு சைன் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் என்னாகும்? காஸ் எக்ஸ். அண்ட் இதுவும் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான். ஸோ என்னாகும்? dx by dx ஆயிரும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? dy by dx வேணும். கரெக்டாக? ஸோ dy by dx இங்கே 3 இருக்குது. ஈக்குவல் டு cos x. இந்த 2 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். -2 ஆயிரும். அண்ட் 3 கீழே போயிடும். ஓகேவா? ஸோ dy by dx ஈக்குவல் டு cos x minus 2 whole divide by 3. So next பாருங்க question number 2. இது implicit function. இதில் y நம்ம பிரிக்க முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது to one side of equation. ஓகேவா? இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம பிரிக்க முடியாது, just sin y. ஸோ நம்ம implicit function எப்படி சால்வ் பண்ணுவோம்? differentiate with respect to x on both sides. ஓகேவா? ஸோ நாகும் 2 வெளியே வச்சுக்கலாம். d by dx of x plus 3 d by dx of y equal to d by dx of sin y. ஓகேவா? ஸோ இது என்னாகும்? 2 into dx by dx get cancelled. ஸோ இங்கே 1 வந்துடும். ப்ளஸ் 3 dy by dx equal to இங்கே sin y ஓட டிஃப்ரென்சியேஷன் என்னது? cos y. and again differentiating y with respect to x. ஸோ dy by dx வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? dy by dx வேணும். ஸோ இது ரெண்டும் ஒரே சைடில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ 3 dy by dx minus cos y dy by dx. இது 2 இந்த சைடு போயிடுச்சுன்னா -2. ஓகே? ஸோ இதுலேருந்து dy by dx காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ என்ன இருக்கும்? 3 minus cos y. this is -2. ஓகே? ஸோ dy by dx equal to -2 by 3 minus cos y. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு மைனஸ் சைன் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஆகிடும்? -2 by minus of cos y minus 3. ஸோ புரிஞ்சுதா? ஸோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 2 by cos y minus 3. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் question number 3. ax plus by square equal to cos y. ஸோ இதுவும் நம்ம எப்படி பண்ணிக்கலாம்? differentiate both sides with respect to x. ஓகேவா? ஸோ a is a constant. a வெளியே வச்சுக்கலாம். d by dx of x plus b வெளியே வச்சுக்கலாம் constant. d by dx of y square equal to d by dx of cos y. ஓகேவா? ஸோ இது என்னாகும்? a dx by dx 1 ஆயிரும். ப்ளஸ் b into இப்போ differentiate y square. y square differentiate பண்ணால் என்னாகும்? 2y ஆயிரும். and y differentiate பண்ணால் dy by dx. புரிஞ்சுதா? y square first 2y ன்னு எழுதிட்டோம். then again differentiating y with respect to x, that is dy by dx equal to இங்கேயும் அதே மாதிரி தான் cos y differentiate பண்ணால் minus sin y. then again differentiating y with respect to x, that is dy by dx. ஓகேவா? ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்ன வேணும்? dy by dx வேணும். அதனால நம்ம ஒரே சைடில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ இது என்னாகும்? 2by இருக்குது இங்கே. ஓகேவா? dy by dx இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இந்த சைடு வந்துச்சுன்னா sin y dy by dx and this is equal to minus a. ஓகேவா? a இந்த சைடு போயிடுச்சுன்னா minus a ஆயிரும். ஸோ இங்கே dy by dx காமனாக எடுத்துக்கலாம். ஸோ என்ன மிச்சம் இருக்கும்? 2by plus sin y equal to minus a. ஓகேவா? நெக்ஸ்ட் dy by dx equal to minus a by 2by plus sin y. ஓகேவா? ஸோ this is the answer. So next பாருங்க question number 4. xy plus y square equal to tan x plus y. ஓகேவா? ஸோ இதையும் differentiate both sides with respect to x பண்ணிக்கலாம். ஸோ d by dx of xy plus d by dx of y square plus d by dx of tan x and plus d by dx of y. ஓகேவா? ஸோ இது பாருங்கள் x into y ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? uv ரூல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? uv-யோட டிஃப்ரென்சியேஷன் என்னது? u dash v plus uv dash. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இது என்ன மீனிங், இதுதான் u, இதுதான் v. ஸோ வாட் இஸ் u dash, dx by dx into v அப்படி எழுதிக்கலாம் y plus u அப்படி எழுதிக்கலாம் x, then y dash என்னது differentiating y with respect to x, that is dy by dx. ஓகேவா, plus இது அதே மாதிரி தான் y square என்னாகும் 2y ஆயிரும், and again differentiating y, so dy by dx plus இது என்னது, sorry இங்கே equal to இருக்கு, this is equal to. ஓகேவா, so differentiating tan x with respect to x, that is tan x ஓட differentiation என்னது secant square x plus இது அப்படியே தான் இருக்கும் dy by dx. ஓகேவா, differentiating y with respect to x, so dy by dx. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், dy by dx. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரே இடத்துல கிளப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ என்ன ஆகும், x dy by dx plus 2y dy by dx minus dy by dx equal to secant square x. ஸோ இது dx by dx கேன்சல் ஆகிடும், ஸோ இட் பிகம்ஸ் 1. இங்கே y இருக்குது, ஸோ இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் y ஆயிரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் dy by dx காமனாக எடுத்துக்கிட்டேன், x plus 2y minus 1 equal to secant square x minus y. ஸோ dy by dx என்ன ஆயிரும் நம்மளுக்கு, secant square x minus y whole divide by x plus 2y minus 1. ஓகேவா, ஸோ இங்கே secant square x இருக்கிறதுனால நம்ம dx by dx பண்ணால் அது கேன்சல் ஆகிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 5, x square plus xy plus y square equal to 100. ஸோ இதையும் நான் எப்படி பண்ணிக்கிறேன், differentiating both sides with respect to x. ஓகேவா, ஸோ எப்படி பண்ணுவோம், d by dx of x square plus d by dx of xy plus d by dx of y square equal to d by dx of 100. ஓகேவா, ஸோ d by dx of x square differentiate பண்ணால் என்ன வரும், 2x வரும், then dx by dx கேன்சல் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதை நான் எல்லா ஸ்டெப்லையும் எழுத தேவையில்லை, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்கிறேன். ஓகேவா, ப்ளஸ் இங்கே அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன். ஸோ என்ன பண்ணுவோம் நம்ம, u dash v. ஸோ u dash is what, x dash. ஓகேவா, xோட டிஃப்ரென்சியேஷன் இஸ் 1 into y plus x அப்படியே வச்சுக்கலாம், and y dash is dy by dx. ஓகேவா, ப்ளஸ் அங்கே இதே மாதிரி y square is 2y and dy by dx. ஓகேவா, ஈக்குவல் டு differentiating a constant is 0. ஓகேவா, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் it becomes 0. ஸோ இங்கே என்ன நம்மளுக்கு வேணும், dy by dx வேணும். ஸோ this gets cancelled. ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா, ஸோ இது காமன் எடுத்துக்கலாம், dy by dx காமனாக எடுத்துகிட்டேன்னா என்ன மிச்சம் இருக்கும், x plus 2y ஈக்குவல் டு இது இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 2x, இதுவும் என்ன ஆயிரும் மைனஸ் y. ஓகேவா, ஸோ dy by dx is what, minus 2x minus y whole divide by x plus 2y. ஓகேவா, ஸோ இது நீங்கள் வெளியே காமனாக எடுத்துக்கலாம் மைனஸ் சைனை. ஸோ 2x plus y whole divide by x plus 2y. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 6, x cube plus x square y plus xy square plus y cube equal to 81. ஸோ இதை நான் எப்படி பண்ணிக்கிறேன், differentiate both sides with respect to x. ஓகேவா, ஸோ எல்லாமே நான் எழுதிட்டேன், d by dx of x cube, அதே மாதிரி இது எல்லாமே எழுதிட்டேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் differentiating x cube with respect to x. ஸோ x cube என்ன ஆகும், 3 கீழே வந்துடும், அண்ட் xோட பவர் 3 minus 1 2. ஓகேவா, ஸோ ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் மல்டிப்ளிகேஷனில். ஸோ uv ரூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னது, uv whole dash equal to u dash v plus uv dash. ஓகேவா, ஸோ u dash is what, இதோட டிஃப்ரென்சியேஷன், x square differentiation 2x and y அப்படியே இருக்கும், ப்ளஸ் u அப்படியே இருக்கும், that is x square, and v dashனா y ஓட differentiation dy by dx. ஓகேவா, புரிஞ்சுதா, இங்கே x மட்டும் தான் differentiate பண்ணுறோம், y அப்படியே வச்சுக்கிறோம், அதனால dy by dx எழுத தேவையில்லை. இங்கே x square அப்படியே வச்சுக்கிறோம், y ஓட differentiation dy by dx. இங்கே ப்ளஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் ப்ராடக்ட் ரூல். ஸோ என்ன பண்ணுவோம், u dash means x ஓட differentiation is 1 and y square அப்படியே வச்சுப்போம், ப்ளஸ் x அப்படியே வச்சுப்போம், y square ஓட differentiation 2y into dy by dx. ஓகேவா, ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு dx by dx வரும், பட் அது கேன்சல் ஆகிடும். ஓகேவா, differentiate
எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது 2x இன்ட்டு டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் வரும், அது கேன்சல் ஆகிடும். இங்கே ஒய் ஸ்கொயர் பண்ணும்போது 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ், அதனால கேன்சல் ஆகாது, அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? ரெண்டுலேயுமே ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் திஸ் டேர்ம், இந்த டேர்ம் என்னாகும்? ப்ளஸ் ஒய் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ 3y ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே நம்ம எக்ஸ் க்யூப் பண்ணும்போது 3x ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் வந்துச்சு, அதனால கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேவா? ஈக்குவல் டு இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எங்கெங்கே டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஒன்றா கிளப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த டிஒய் பை டிஎக்ஸை நான் காமனாக எடுத்துக்கிறேன் அந்த டேர்ம்ஸ்லேருந்து. ஸோ என்ன மிச்சம் இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது என்னது 2xyன்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் இது என்னது 3y ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலேயுமே நான் டிஒய் பை டிஎக்ஸ் காமனாக எடுத்துக்கிட்டேன். இந்த டேர்ம் அண்ட் இந்த டேர்ம். ஓகேவா? ஸோ மிச்சம் இருக்கிற டேர்ம்னால் நம்ம ரைட் சைட் எடுத்துகிட்டு போயிடலாம், மைனஸ் சைன் போட்டுட்டு. ஸோ மைனஸ் ஆஃப் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் y ஸ்கொயர். ஓகேவா? ஸோ மைனஸ் நான் வெளியே காமனாக எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே மைனஸ் சைன் வரும், அது காமனாக எடுத்துக்கிட்டேன். தென் dy by dx becomes minus 3x square plus 2xy plus y square whole divided by x square plus 2xy plus 3y square. ஓகேவா? So this is the answer. So next பாருங்க, question number 7, sin square y plus cos xy equal to k. ஓகேவா? ஸோ இதுவும் implicit function. ஸோ என்ன பண்ணுவோம்? differentiate both sides with respect to x. ஓகேவா? ஸோ என்னாகும்? d by dx of sin square y plus d by dx of cos xy equal to d by dx of k. ஓகேவா? k ஒரு constant. ஸோ இங்கே பாருங்கள், differentiating sin square. ஃபர்ஸ்ட் sin square நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? லாஸ்ட் நம்ம செயின் ரூலில் இந்த மாதிரி கொஷின் படிச்சிருக்கோம். ஸோ அங்கே நம்ம டீன்னு எடுத்துகிட்டு பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு நம்ம பேசிக்காக செயின் ரூல் என்னென்னு பார்த்தோம், அதனால நம்ம லென்த்தியாக பண்ணோம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இது என்ன ஃபார்மில் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது, ஏதோ ஒரு ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்கோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னாகும்? 2 இன்ட்டு எக்ஸ். தட் இஸ் 2 இன்ட்டு எக்ஸ் என்னது நம்மளுக்கு இங்கே sin y. புரிஞ்சுதா? sin ஸ்கொயர் ஒய்யை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? sin yக்கு ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? sin yக்கு ஹோல் ஸ்கொயர். ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது? sin y ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த 2 கீழே வந்துடும். sin yயோட பவர் என்னாகும்? 2 minus 1 1. ஓகேவா? now differentiating sin y. இந்த sin yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ என்னாகும்? நம்மளுக்கு cos y கிடைக்கும். now again differentiating y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னாகும்? dy by dx. புரிஞ்சுதா உங்களுக்கு? கிளியராக புரிஞ்சுதா? இங்கே 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சாரி, 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இங்கே காம்போசிஷனில். இட் இஸ் காம்போசிஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ காம்போசிஷன் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? sin yயை t எடுத்துப்போம். கரெக்டாக? ஸோ t ஸ்கொயர் இருக்கும், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t கிடைக்கும். தென் dt by dx கிடைக்கும். dt by dx பண்ணணும். ஸோ dt by dx இஸ் வாட்? sin yயோட டிஃப்ரென்சியேஷன். sin yயோட டிஃப்ரென்சியேஷன் என்னது? cos y இன்ட்டு dy by dx. ஓகேவா? ஸோ அதுதான் நான் ஒரே ஸ்டெப்பில் எழுதிட்டேன். நீங்கள் பெரிய கொஷின்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரே ஸ்டெப்பில் தான் எழுதணும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், cos xyயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? நம்மளுக்கு மைனஸ் sin xy. ஓகேவா? now differentiating xy. ஸோ xy இஸ் அ ப்ராடக்ட் டேர்ம். ஓகேவா? ப்ராடக்ட் ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன்ஸோட ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? uv ரூல். uv ஹோல் டேஷ் ஈக்குவல் டு u dash v ப்ளஸ் uv dash. ஓகேவா? ஸோ u dash இஸ் வாட்? x dash. x dash இஸ் 1. v அப்படியே வச்சுக்கலாம், தட் இஸ் y ப்ளஸ் uv dash. u x அப்படியே வச்சுக்கலாம். நான் y dash இஸ் dy by dx எழுதிக்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஈக்குவல் டு இந்த டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் k கான்ஸ்டன்ட் இஸ் 0. ஓகேவா? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் sin xyயை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், தட் இஸ் மைனஸ் cos xy டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin xy வந்துருச்சு. அகெயின் இந்த xyயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ xy பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வடியும்? இங்கே uv ரூல் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துடும். புரிஞ்சுதா? இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ ஸ்கொயர் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இது கிடைச்சிது. தென் sin yயை பண்ணணும், தென் yயை பண்ணணும். இங்கே என்ன பண்ணோம்? ஸ்கொயர் கிடையாது, அதனால டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். தென் உள்ளே இருக்கிற தட் அந்த வேல்யூ. ஓகேவா? ஆங்கிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். சைன் ஆஃப் ஆங்கிள் xy டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ இது வந்துருச்சு. ஸோ அகெயின் நம்ம dy by dx தனியாக பிரிக்கணும். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்?
2 sin y cos y dy by dx மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த y கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் y sin xy மைனஸ் x sin xy dy by dx ஓகேவா. ஸோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஈக்குவல் டு இங்கே 0 இருக்குது. நவ் dx dy by dx டேர்ம்ஸை நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ dy by dx அண்ட் இதை என்னாகும் பாருங்கள் 2 sin y cos y இஸ் sin 2yன்னு எழுதிக்கலாமா. இது என்ன ஃபார்முலா? sin 2 theta ஃபார்முலா. sin 2 theta is 2 sin theta cos theta ஓகேவா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே இந்த டேர்ம் வந்துருச்சா sin 2y ஓகேவா. இது தென் மைனஸ் இங்கேருந்து நம்ம இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்து dy by dx காமனாக எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே என்ன மிச்சம் இருக்குது? மைனஸ் எக்ஸ் இன்ட்டு sin xy ஓகேவா. ஈக்குவல் டு இந்த டேர்ம் நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ இட் பிகம்ஸ் ப்ளஸ் y sin xy ஓகேவா. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? dy by dx வேணும். ஸோ dy by dx is what? y sin xy whole divide by sin 2y minus x sin xy. So this is the answer. Next பாருங்க question number 8 sin square x plus cos square y equal to 1 ஓகேவா. So again differentiating both sides with respect to x. So d by dx of sin square x plus d by dx of cos square y equal to d by dx of 1 ஓகேவா. ஸோ இந்த சைடு 0 ஆயிரும். differentiating constant is 0. ஸோ இந்த சைடு பாருங்கள் differentiating sin square x. ஸோ sin square x என்ன ஆயிரும்? 2 sin x கரெக்டாக. 2 கீழே வந்துடும். sin x ஓட பவர் 2 minus 1 1 ஆயிடும். தென் sin x differentiate பண்ணும்போது cos x வரும் ஓகேவா. தென் x differentiate பண்ணும்போது dx by dx கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் அதே மாதிரி cos square y differentiate பண்ணணும். ஸோ என்னாகும் 2 cos y அகெயின் cos y ஓட differentiation மைனஸ் sin y into y ஓட differentiation dy by dx புரிஞ்சுதா. now dy by dx தான் நம்மளுக்கு வேணும். அதனால் நம்ம எல்லா டேர்ம்ஸும் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேவா. ஸோ dy by dx ஈக்குவல் டு இது என்னாகும்? பாசிட்டிவாக இருக்குது மைனஸில் வந்துடும். ஸோ மைனஸ் 2 sin x cos x ஓகேவா. ஸோ இந்த டேர்ம் இங்கே இருக்குது. ஸோ நான் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். மைனஸ் 2 cos y sin y ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன்? dy by dx ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இது என்னாகும்? sin 2x cos x is சாரி 2 sin x cos x is sin 2x ஓகேவா. இதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். sin 2 theta ஃபார்முலா இங்கேயும் அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த டேர்ம் எனக்கு கீழே வரும் ஓகேவா. ஸோ கீழே வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? மைனஸ் ஆஃப் இதை இங்கே எழுதுவேன். தென் திஸ் பிகம்ஸ் 2 sin y cos y. ஸோ இதன் ஆயிரும் sin 2y ஓகேவா. இதுவும் அகெயின் இந்த ஃபார்முலா. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இட் பிகம்ஸ் sin 2x by sin 2y ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ஈஸி தான் ஓகேவா. ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதே எக்ஸசைஸில் மிச்சம் இருக்கிற கொஷின்ஸ் தட் இஸ் பேஸ்ட் ஆன் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா. ஸோ அதுவும் ரொம்ப ஈஸி தான். பட் ஸ்டில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இதில் மார்க்ஸ் விட்டுறாதீங்க ஓகேவா. ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்லாம் ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இங்கே மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்டெக்ரல் சாப்டர்ஸ்லேயும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும் ஓகேவா. ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் எப்போவுமே மறந்துடாதீங்க. ஸோ படிச்சுட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.